ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் வருடத்தின் பலன்களை, அதாவது தமிழ் வருடம் குரோதி வருடம் இப்பொழுது வருடம் பிறக்கும் நேரத்தில் உண்டான ஜாதகத்தை எடுத்து கிரக நிலைகளானது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கிறது என்பதை மிகவும் விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தை வைத்து ஒரு ஜாதகத்தை கணித்து எவ்வாறு பலன்களை நாம் பார்க்கிறோமோ அதே விதத்தில் தான் நாம் இந்த வருடாந்திர பலன்களையும் பார்க்க வேண்டும். இதற்கு வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சாட்டர்ன், ராகு, கேது மற்றும் குரு, ஜூபிட்டர், இந்த கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த பதிவில் இப்பொழுது நாம் மகர ராசியை எடுத்துள்ளோம். பிறக்கக்கூடிய நேரம் மகர ராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை மேலோட்டமாக பலன்களாக மட்டும் நாம் சொல்லாமல் கிரக நிலைகளையும் வைத்து இந்த பலன்களை விளக்கமாக சொல்ல இருப்பதனால் இடம் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். மகர ராசிக்கு தொடக்கமே அமர்க்களமாக இருக்கிறது. இதன் காரணம், ராசிக்கு 9ஆம் அதிபதி மற்றும் ராசிக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் சுக்கிரனும் ஒன்றாக சேர்ந்து மீனத்தில் இருக்கிறது. புதன் நீச வக்கரம் என்பது உச்சபலம், சுக்கிரன் ஆட்சி நீசபங்கம் என்பது உச்சபலம், சுக்கிரன் உச்சம் மாளவிகா யோகம். 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தால் அதற்கு பெயர் தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த கூட்டணியில் ராகு என்ற நட்பு கிரகம் இந்த லக்னத்திற்கும் இந்த இரண்டு கிரகங்களுக்கும் அனுகூலமான பலன்களை கொடுக்கக்கூடிய ராகு என்ற ஒரு கிரகத்தின் கூட்டணியும் இங்கு இருக்கிறது. மகர ராசிக்கு ராசியாதிபதி சனி 2ஆம் இடத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி. மகர ராசிக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்த ஒரே கிரகம் கேது பகவான் 9ஆம் இடத்தில் இப்பொழுது அதற்கும் குரு பார்வை வந்து விடுகிறது. இதற்கு மேல் மகர ராசிக்கு வேறு என்ன வேண்டும்? அதாவது நாம் சொல்லுவோம் அல்லவா, பழம் நழுவி பாலில் விழுந்து, அதுவும் நழுவி தேனில் விழுந்து, அதுவும் நழுவி ஐஸ்கிரீமில் விழுந்து, அதுவும் நழுவி வாயில் வந்து விடுகிறது என்று. அதற்கு நிகரான பலன். இவ்வாறு நான் சொல்வதற்கு காரணம், மகர ராசிக்கு இப்பொழுது குருவின் பார்வை வரப்போகிறது. ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் குரு பார்க்க இருக்கிறது. இதனால் இவர்களுக்கு பணப்புழக்கம் என்பது இந்த வருடம் நல்ல விதத்தில் இருக்கும். வருடத்தின் தொடக்கத்தில் 2ஆம் இடத்தில் சனியுடன் செவ்வாய் கூட்டணியாக இருக்கிறது. இங்கு செவ்வாய் என்பது ராசிக்கு 11ஆம் அதிபதி மற்றும் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி. சுகஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி கூட்டணி, அதுவும் தனஸ்தானத்தில். செவ்வாய் சனி என்பது கொஞ்சம் முரண்பாடான கிரகங்களின் கூட்டணியாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சில முரண்பாடுகளுக்கு பிறகு இவர்களுக்கு வர வேண்டிய தனம், அதாவது வருமானம் என்பது நிச்சயமாக வரும், வராமல் போகாது. இதற்கு தேவையான யுக்திகளை இவர்கள் கையாளுவதன் மூலம் வருமானம், குடும்பம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது போன்ற விஷயங்களை அவர்கள் கச்சிதமாக முடித்து விடுவார்கள். இங்கே அவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் சனியை கடக்க இருப்பதனால் கொஞ்சம் வாக்கில் நிதானம் வேண்டும். சில நேரங்களில் அவர்களை அறியாமல் அவர்கள் வெடித்து விடுவார்கள், அவர்களை அறியாமல் உஷ்ணமாக பேசி விடுவார்கள். அவ்வாறு பேசிய ஒரு சில வார்த்தைகள் இவர்களுக்கு நெகட்டிவாக, எதிர்மறையாக ஆகும். அதனால் பேசி ஒரு விஷயத்தை கெடுத்துக் கொள்வதற்கு பதில் பேசாமல் இருப்பதே புத்திசாலித்தனம் என்பதை இவர்கள் புரிந்து விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக இவர்கள் ஜெயிப்பார்கள். இதனால் வரை மகர ராசி 7.5 சனியின் கஷ்டத்தில் மிகுந்த பாதிப்பில், மிகுந்த வேதனையில் இருந்தார்கள். வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனைகளும் கஷ்டங்களும்
இவர்களுக்கு இது நாள் வரை ஒரு இருண்ட வாழ்க்கையாக இருந்தது. இப்பொழுது நல்லா பசித்த ஒரு நபருக்கு ஒரு விருந்து கிடைத்தது போல் இந்த கிரக நிலைகள் இவர்களுக்கு அனுகூலமாக வருகிறது. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில், வீரம் ஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம், புதன் நான் ஏற்கனவே சொன்னது போல் நீச வக்ரம், நீசபங்க ராஜயோகம், வருடாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு 3ஆம் இடத்தில். இந்த கூட்டணி இவர்களுக்கு ஒரு நிகரற்ற வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இவர்களது முயற்சிகள் வெற்றி பெறும். குறிப்பாக ஒரு சொத்து விற்று இன்னொரு சொத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு ரொம்பவும் ஒரு ஃபேவரபிளான பீரியட். வெளிநாடு தொடர்பு இது நாள் வரை நான் முயற்சி செய்தேன், எனக்கு விசா கிடைக்கவில்லை, எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கவில்லை, அக்காமடேஷன் கிடைக்கவில்லை என்று சொன்ன நபர்கள் அனைவருக்குமே வெளியூர் வெளிநாடு போன்ற இடங்களில் வேலை வாய்ப்பு அல்லது கல்வி அவரவர் வயதை பொறுத்து அவர்களுக்கு தேவையான பாக்கியங்கள், அதன் மூலம் மேலும் மேன்மை போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு ஏற்படும். 3ஆம் இடம் இவர்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கிறது. இவர்களது சகோதரர்கள் வழியில் கூட இவர்களுக்கு ஒரு குட் நியூஸ், இவர்களால் அவர்களுக்கும் ஒரு அனுகூலமான பயன் என்பது இங்கு ஏற்படும். குடும்பஸ்தானம், அதாவது 2ஆம் இடத்தில் செவ்வாய் சனி கூட்டணி இருப்பதனால் குடும்பத்தில் கூட இவர்கள் சில வார்த்தைகளை பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது அதனால் இவர்கள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் மௌனமாக இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். மகர ராசிக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னவென்றால், இந்த வருடம் பிறக்கக்கூடிய நேரத்தில் மகரத்துக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் உச்சம். கிட்டத்தட்ட 30 நாள் அங்கு சஞ்சரிக்கும். அந்த 30 நாளில் அஸ்வினி நட்சத்திரத்தில் 13 நாள், பிறகு பரணியில் 13 நாள், பிறகு கிருத்திகை 1ஆம் பாதத்தில் 4 நாட்கள் என்ற கணக்கு வரும். பரணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது பெரிய இடர்பாடுகள் இருக்காது. அந்த அஸ்வினியில் இருக்கக்கூடிய 13 நாளும் கிருத்திகை கடைசி 4 நாட்களும் இவர்களுக்கு சூரியன் என்று சொல்லக்கூடிய பித்ருக்காரகன், அதாவது தந்தையின் உடல் நிலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் தேவை. இதே சூரியனுக்கு சனியின் பார்வை 3ஆவது பார்வை வந்து விழுவதனால் அரசாங்கம் தொடர்பான அனைத்து விஷயங்கள், அதாவது ஒரு பேமெண்ட் வர வேண்டிய விஷயமாக இருக்கலாம், அல்லனா ஒரு இன்கம் டேக்ஸ் அல்லது ஒரு ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதாக இருக்கலாம், அல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் பொழுது இந்த செட்பேக் விடுவது, கவர்மெண்ட்டிலிருந்து அப்ரூவல் வர வேண்டியது அல்லது பென்ஷன் வர வேண்டியது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இவர்கள் மிகவும் முன்னெச்சரிக்கையாக இங்கே செயல்பட வேண்டும். மேலும் பித்துர் வர்க்கம் இவர்கள் கவனமாக தந்தை மற்றும் தந்தையின் உடல் நிலை போன்ற விஷயத்தை கையாள வேண்டும். 4ஆம் இடம் என்பது வாகனம், வீடு, மனை போன்ற விஷயங்களையும் குறிகாட்டுவதனால் வாகனங்களை இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டில் கூட சில நேரங்களில் சில எந்திரங்கள் பழுதாவது அல்லது சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் செய்ய வேண்டியது போன்ற விஷயங்கள் கவனமாக கையாள வேண்டும். சித்திரை மாதம் முடியும் வரை வீடு சம்பந்தப்பட்ட பணிகளை இவர்கள் கொஞ்சம் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது இவர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு விஷயம். மே மாதம் 1ஆம் தேதி ராசிக்கு குரு பார்வை வந்து விடுகிறது. பிறகு நாம் இவர்களுக்கு சொல்லவே வேண்டாம், அனைத்து நல்ல விஷயங்களும் மளமளவென்று வந்து கொண்டே இருக்கும். 5ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்த பிறகு புத்திர பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ், ஒரு மாற்று வைத்தியம் அல்லது ஒரு வேற்று வைத்தியம் அல்லது இயற்கை வைத்தியம் போன்ற ஏதோ ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த புத்திர பாக்கியம் என்பதை இவர்கள் பெற முடியும். நோய் என்று பார்த்தால் ஒரு சிலருக்கு ஷோல்டர் பெயின் அல்லது கழுத்து வலி அல்லது உடல் உஷ்ணம் போன்ற சின்ன சின்ன பெயின்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இஎன்டி, இயர், நோஸ், த்ரோட், என இந்த 2ஆம் இடம் 3ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு கிராசிங் இருப்பதனால் இஎன்டி போன்ற விஷயங்கள், சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு உண்டு. இவர்கள் இயற்கை மருத்துவத்தை இங்கே பின்பற்றுவது இவர்களுக்கு அனுகூலமாக அமையும். பம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்கள் 6ஆம் அதிபதி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இருப்பதனால், லக்னாதிபதி ராசியாதிபதி 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருப்பதால்
வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள் ஒரு சமரச உடன்பாடு பேச்சுவார்த்தை மூலம் ஈடுபடும். அதாவது தொடக்கத்தில் இவர்களது சத்ரு பலம் பெற்றிருப்பார்கள். நாளடைவில் இவர்களுக்கு அந்த பலம் உத்வேகம் என்பது வந்துவிடுகிறது. திருமணம் அனுகூலமாகும். ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு இவர்களுக்கு நிறைய பேருக்கு புதிய லவ் மேரேஜ் போன்ற விஷயங்கள் அனுகூலமாக வரும். திருமணம் என்பது இவர்களுக்கு ஃபேவரபிளாக வரும். 7ஆம் அதிபதி சந்திரன் இவர்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் பிளானட்டாக வருகிறது. சந்திரன் 7ஆம் இடம் 11ஆம் இடம் 2ஆம் இடத்தில் வரும் பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் ஒரு குட் நியூஸை எதிர்பார்க்க முடியும். இது நாள் வரை மகர ராசிக்காரர்களுக்கு ஏராளமான டிஸ்டர்பன்சஸ், இடையூறுகள் வந்து கொண்டே இருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தார்கள். என்னுடைய கிளைண்ட்ஸ் ஏராளமான மகர ராசிக்காரர்களுக்கு விதவிதமாக எதிர்பார்க்க முடியாத பிரச்சனைகள் அனைத்துமே இருந்து கொண்டிருந்தது. இப்பொழுதுதான் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இவர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை கிடைக்கப் போவதும் இதர வருடாந்திர கிரகங்கள் அனுகூலமாக அமைவதும் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நேரம். இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம், லக் என்பது இவர்கள் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வதன் மூலம் இவர்களுக்கு கிடைக்கும். தொழில் என்று எடுத்துக்கொண்டால் அவஸ்தானாதிபதி செவ்வாய், ஜீவனகாரகன் சுக்கிரன் இரண்டுமே அனுகூலமாக இருக்கிறது. வருடத்தின் தொடக்கத்தில் 2ஆம் இடம் தனஸ்தானம், பிறகு 3ஆம் இடம் வெற்றிஸ்தானம், பிறகு 4ஆம் வீடு சொந்த வீடு, பிறகு 5ஆம் இடம் 6ஆம் இடம், அதாவது கடகத்துக்கு சஞ்சாரம் செய்யும் வரையில் இந்த அனைத்து வீடுகளுமே இவர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நிகரற்ற வெற்றி என்பது உண்டு. வெளிநாட்டு தொடர்பு மூலம் பல புதிய ஆர்டர்ஸ், புதிய கான்ட்ராக்ட்ஸ் இவர்களுக்கு ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி மேல் ஒரு நல்ல ஈடுபாடு ஏற்படும். இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணப்புழக்கம் இவர்களுக்கு உண்டு. லாபம் என்பது 2 வழிகளில் இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அரசியல் தொடர்பில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலம் உண்டு. சினிமா, என்டர்டெயின்மெண்ட், மீடியா, சோஷியல் மீடியா, லக்ஸுரி, கம்ஃபர்ட், இன்டீரியர் டெக்கரேஷன், ரெஸ்டாரண்ட் வைத்து நடத்துவது, ஜுவல்லரி லைன், காஸ்மெட்டிக்ஸ், பியூட்டி பார்லர்ஸ் போன்று சுக்கிரனை மையமாக வைத்து நடக்கக்கூடிய தொழில் எல்லாமே ஜாக்பாட் வருடத்தின் தொடக்கத்திலே உண்டு. காரணம், சுக்கிரன் உச்சம், பிரம்மாண்டத்தை குறிகாட்டக்கூடிய ராகுவும் சேர்க்கை. இந்த வருடத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இமாலய வெற்றியை இவர்கள் கச்சிதமாக பிடித்து விட்டார்கள் என்றால், பிறகு அந்த வெற்றியை வைத்தே இவர்கள் இந்த வருடம் முழுவதும் பயணிக்கலாம். இவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் ராசிக்கு கிடைக்கக்கூடிய அந்த குரு பார்வை மிகவும் அனுகூலமாக இருக்கிறது. ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், மகர ராசிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் உள்ளது. தொடக்கத்தில் சூரியனுக்கு ஆதித்ய இருதயம் பாராயணம் செய்வது, சூரிய நமஸ்காரம் செய்வது, நவக்கிரகங்களில் சூரியனார் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை சென்று பிரார்த்தனைகள் செய்வது, ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானை வழிபடுவது இவர்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். தொடர்ச்சியாக மகாவிஷ்ணு, மகாலட்சுமி மற்றும் முருக வழிபாடு, அதையும் தவிர நரசிம்மர், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலம் மகர ராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் மேலும் மேலும் மேன்மை பெறுவார்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் உங்களுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது.